ஸ்ரீலங்கா நாட்டில் எனது பயணங்கள் கச்சதீவிலிருந்து தங்காலை வரை முழு ஸ்ரீலங்காவையும் சுற்றி பார்த்த அந்த பயண அனுபவங்கள் இந்த காணொளியில். 2012ஆம் ஆண்டு போரின் பின் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு மீண்டும் வந்தபோது அந்த ஏர்லைன்ஸ் சீட்டுக்கு முன்னால் இருந்த இந்த ஸ்ரீலங்கா வரைபடத்தை பார்த்து அங்கு குறிப்பிடப்பட்ட இடங்கள் அதுக்கு நானும் செல்லணும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். அதன் நிறைவு 2025ஆம் ஆண்டு நிறைவுற்றது. 2012ஆம் ஆண்டு அம்மாவோட குடும்ப அங்கத்தவர்களை சந்திப்பதற்காக செய்யப்பட்ட பயணங்கள். இதன் காரணமாக மன்னார், மட்டக்களப்பு, மாத்தளை போன்ற இடங்களுக்கு முதலாக தமிழ் பகுதிகளுக்கு முதலாக செல்லக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் யாழ்ப்பாணத்திலும் நைனாதீவுக்கு முதல் தடவையாகவும் மாதகள் சங்கமித்தையின் அந்த விஹாருக்கு முதல் தடவையாகவும் போகக்கூடியது ஆக இருந்தது. அவ்வாறு 2012ஆம் ஆண்டு அம்மாவோடு ஆரம்பிக்கப்பட்ட பயணம் அதற்கு முன்னரும் எமது குடும்பத்துடன் மாத்திரம் அவர்களுடைய உதவியுடன் சிறு வயதில் 8 வயதில் கண்டியில் படித்தேன். ஆகவே அன்றைய காலகட்டத்தில் கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி அத்துடன் மலைய பகுதிகள் நுவரேலியா, தலவாக்கொலை, நாவலப்பிட்டிய போன்ற இடங்களுக்கும் பயணித்துள்ளேன். இவ்வாறு குடும்பத்தினரோடு ஆரம்பித்த பயணமானது காளி, கித்துல்கல இந்த 2 இடங்களுக்கும் குடும்பத்துடன் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் பெந்தோட்ட, பேருவல இவ்வாறான ஹிக்கடுவ போன்ற இடங்களுக்கும் குடும்பமாக செல்லக்கூடியதாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் போரின் போதும் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் சென்றது எங்களுடைய வளமை. ஆகவே அவ்வாறு ஃபேமிலி ட்ரிப்பாக போன போது இவ்வாறான இடங்களுக்கு சென்று பார்த்துள்ளேன். பின்னர் 2012ஆம் ஆண்டு போரின் பின் ஆரம்பித்த பயணமானது பின்னர் நண்பர்களுடன் அந்த பயணம் தொடர்ந்தது. தமிழ் நண்பர்கள், சிங்கள நண்பர்கள், அத்தோடு வெளிநாட்டு நண்பர்கள். அனுராதபுரத்துக்கு சென்ற பயணமானது ஒரு முக்கிய பயணமாக இருக்கின்றது என்றால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு போர் முடிந்தாலும் எனக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. அத்துடன் அது தமிழ் வீட்டில் போய் தங்கியது அனுராதபுரத்தில். அதே போல முல்லைத்தீவுக்கு முதலாக போனதும் தமிழர் நண்பர்களுடன் கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவுக்கு மோட்டார் பைக் ஓடி போன அந்த ஒரு அனுபவம். அதே நேரம் நாங்கள் இடம்பெயர்ந்து முரசுமோட்டையில் இருந்தபோது விஸ்வமனு வரையும் சைக்கிள் ஓடி 95ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு பயணித்திருந்தாலும் முல்லைத்தீவுக்கு ஒருபோதுமே போனதில்லை. அது 2015ஆம் ஆண்டு தான் அந்த கனவு நனவானது. இவ்வாறு தமிழர் பகுதிகள், திருகோணமலை அவ்வாறு போனது. பின்னர் சிங்கள நண்பனுடன் கதிர்காமம் மற்றும் பொலனறுவை. நான் சிறு வயதில் 6ஆம் ஆண்டு எமது புத்தகத்தில் இந்த நிற்கும் சிலை, படுக்கும் சிலை, அமர்ந்திருக்கும் சிலை, இந்த 3 சிலைகளையும் பற்றி படித்த போது அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா என்பது ஒரு வேற்று நாடாகத்தான் எனக்கு தெரிந்தது. ஆனாலும் இந்த 3 சிலையையும் பார்க்கணும் என்ற ஒரு ஆசை என்னுள் எழுந்தது. அந்த ஆசை 2017ஆம் ஆண்டு நிறைவேறியது. ஆரம்பத்தில் சிங்கள நண்பர்களுடன் பயணிக்கும் போது ஒரு பயம் ஒன்று இருந்தது அவர்களை நம்புவதற்கு. ஆனால் அவர்களுடைய அந்த பயணம் மிகவுமே
நன்மையானதாகத்தான் எனது வாழ்க்கையில் அமைந்தது. அத்துடன் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வந்து விசேடமாக ஒரு அமெரிக்க பெண்மணி அவருடனான பயணம் வந்து வடக்கு முழுக்க சுற்றி பார்த்த ஒரு பயணமாக அமைந்தது. புத்தளத்தில் ஆரம்பித்த எமது பயணம் திருகோணமலையில், அவ மட்டக்களப்பில் இருந்தவ, ஆகவே திருகோணமலையில் முடிந்தது. அப்போது வந்து பயணித்த பயணம் மிகவுமே வந்து முக்கியம். புத்தளத்தில் முதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வடபகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த அந்த முஸ்லிம் சமூகத்தினரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் எனது முதல் அனுபவம், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பட்ட பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள. ஆகவே அந்த பயணமானது வந்து புத்தளத்தில் இருந்து வில்பத்து காடு கூடாக மன்னாரை அடைந்து, ஆகவே அந்த காட்டு பயணமும் மிகவும் சிறந்த ஒன்றாக இருந்தது. அதே போல நான் தனியாக கதிர்காம பயணத்தை மேற்கொண்ட போது உகந்தை காட்டிலிருந்து கதிர்காமத்துக்கான பயணத்தின் போது குமண, யாழ போன்ற காடுகளை கடந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் எனது பயணங்கள் வந்து அத்துடன் வந்து நான் சந்தித்த வெளிநாட்டவர்கள், தங்காலைக்கு போக ஒரு பெண்மணி அவை சந்தித்தேன். அங்கு போய் அவோடு தங்கி நின்று, ஆகவே அவ்வாறு இங்கே வெளிநாட்டிலிருந்து பயணித்த நபர்கள், ஒரு ரஷ்யன் நாட்டவரோடு உணவத்துணை இந்த டவுன் சவுத்துக்கு எல்லாம் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. இத்துடன் வந்து எனது தனியான பயணம் வந்து எல்ல நோக்கிய பயணம் எனது முதல் பயணமாக இருந்தது. பின்னர் பண்டாரவள, பதுள இவ்வாறான நகரங்களுக்கும் கச்சதீவுக்கும் அத்துடன் வந்து சேருவள, மகியங்கன இவ்வாறான இடங்களுக்கும் வந்து பயணிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த முழு இடங்களுக்கும் வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்கன்று ரயில் பயணங்கள் இதில் மிகவும் முக்கியம். எல்லா ரயில் பயணங்களையும் மேற்கொண்டுள்ளேன். அந்த ரயில் பயணத்தில் மிகவும் முக்கியமான ரயில் பயணம் என்றால் எல்ல நோக்கியதான அந்த பயணம். உண்மையிலேயே வந்து நான் யாவருக்கும் பரிந்துரைப்பது வந்து ஒரு ட்ரெயினில் ஜஸ்ட் ஈவன் எல்லைக்கு போய் வந்தாவே போதும் ஸ்ரீலங்காவின் அழகை ருசிக்காண்டு. அதே நேரம் அம்பாறையிலிருந்து கண்டிக்கு தரைவழி பாதையில் செல்லும் போதும் அந்த பயணத்தின் அந்த காட்சிகளும் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. கண்டிக்கு பிறகு குண்டசாலை எல்லாம் தாண்டின பிறகு அந்த ஒரு அழகு வேறு எந்த ஒரு நாட்டிலும் காண முடியாது. அதுதான் ஸ்ரீலங்கா நாட்டின் சிறப்பு. அழகுக்கு ஒரு பெயர் போன ஒரு தீவு, பாரடைஸ் ஐலண்ட் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு நான் முற்றுமுழுதாக அதை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்று சொன்னால் ஒரு சிறப்பு இந்த நாட்டில் வந்து காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்டை வந்து ஒரு கடற்கரையில் அமர்ந்து உண்டுவிட்டு மத்தியான சாப்பாட்டை வந்து நாங்கள் மலை உச்சியில் போய் சாப்பிடலாம். ஆகவே அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுடைய காலநிலை, எங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி இந்த நாட்டுக்கு உண்டு. அதாவது ஒரு அந்தத்திலிருந்து மற்ற அந்தத்துக்கு வந்து ஒரு நாளிலேயே பயணித்து முடித்து விடலாம். ஆகவே இது வந்து ஒரு ஸ்மால் ஐலண்ட். இதை மாதிரி ஆனால் அந்த சிறிய தீவுல வந்து இருக்கின்ற அந்த இயற்கை வளம் என்பது வந்து வேறு எங்குமே வந்து இல்லை என்று தான் நான் கூறுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு நாடாக இருந்து கொண்டு அதில் வந்து எல்லா விதமான இயற்கை அழகையும், நீர்வீழ்ச்சிகள், குளங்கள், வயல்வெளிகள், வட்டவெளிகள் எல்லாமே வந்து இந்த நாட்டில் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே
உண்மையிலேயே எனது பயணங்கள் மிகவுமே ஆசீர்வாதமானவை. டெல்ஃப் ஐலண்டுக்கு போயிருக்கின்றேன். ஸோ இந்த தீவுகள், அதே நேரம் ஹிக்கடுவல்ல இருந்து சீனிகம தேவாலயம் என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே இருந்து கப்பலில் ஒரு ஒரு குன்றுல ஒரு தேவாலயம் ஒன்று. அதுவும் ஆகவே அந்த கப்பல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஸ்ரீலங்கா நாட்டை விட்டு, அதாவது இந்த ஸ்ரீலங்கா தீவை விட்டு வெளியில் தீவுகளுக்கு செல்லும் போதும் அது ஒரு புது அனுபவம். என்னென்று சொன்னால், நாங்கள் அந்த நேரம் வந்து ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளே இல்லை. அந்த யூனோ இன்னொரு தீவில் இருந்து அந்த நாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாமே. என்றாலும் அந்த ஒரு அனுபவம் மிகவுமே முக்கிய அனுபவமாக இருக்கும். ஸோ மற்றது கல்ச்சர் வந்து, கலாச்சாரம் வந்து மிகவுமே வந்து ஒரு வைப்ரண்ட்டான கலாச்சாரம். கண்டிக்கு போனால் வந்து ஈவினிங்ஸில் வந்து அங்கே வந்து ஒரு ஷோ ஒன்று நடக்கும். அந்த ஷோவில் வந்து அதாவது கலாச்சார அடிப்படையில் அந்த நெருப்பில் வந்து செய்கிற அந்த விளையாட்டுக்கள், நிறைய விஷயங்கள் அந்த இதுவல் வந்து பெரஹரா தேர் போன்ற தேர்லையும் வந்து கொழும்புல வந்து இவ்வாறான விடயங்கள் வந்து நடைபெறுகின்றது. ஆகவே தேர், பெரஹரா போன்ற விடயங்களும் வந்து மிகவும் ஒரு கலாச்சார முக்கியத்துவமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பலவிதமான இசைகள், இந்த கலாச்சாரத்தை மேற்கொண்ட விடயங்கள் வந்து கொண்டு செல்லப்படுவது. மயில் டான்ஸ் எல்லாம் வந்து கொழும்புல வந்து தேர் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு வந்து பல கலாச்சாரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற எமது நாடு ஒரு வளமிக்க நாடு. கலாச்சாரத்தில் ஒரு வைப்ரண்ட் கல்ச்சர். நான் உண்மையிலேயே இந்தியா ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் கல்ச்சர் என்று சொல்லுவாங்கள். கடந்த சுதந்திர தினத்தில் நான் ஸ்ரீலங்காவில் பார்த்த அந்த நடனம் வந்து நான் நினைக்கல எந்த ஒரு நாட்டிலும் அவ்வாறான ஒரு அழகான ஒரு தேசிய ரீதியான ஒரு நடனத்தை காணலாம் என்று. ஆகவே ஈவன் ஒரு சுதந்திர தின விழாவில் கூட எங்களுடைய கலாச்சாரம் வந்து மிகவுமே வந்து கலர்ஸ் எங்களுக்கு இருக்கின்ற ரைட் ஒரு அந்த இதெல்லாமே வந்து பார்க்கறது என்பது மிகவும் அபூர்வம். ஆகவே எல்லாத்துலேயும் வந்து இந்த கலாச்சாரம் ஒட்டி போய் இருக்கின்றது. கோயில்களுக்கு போகும்போது எல்லா இடமுமே ஒரு வைப்ரண்ட் கல்ச்சர், அதுதான் எங்களை வந்து அந்த சக்தி எங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு அழிவை தாண்டினாலும் நாங்கள் மீண்டெழுந்து மீண்டும் அதே நிலைமைக்கு செல்வதற்கு காரணம் வந்து நாட்டின் அந்த சக்தி. அதுதான் நம்மை இணைத்து அழைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அருமையான நாடு. பார்க்கிறதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றது. அனுபவிக்க, ரசிக்க, ருசிக்க வாழ்வை உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில் நாங்கள் பிறந்திருப்போமானால் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் போரினால் பாதிக்கப்பட்ட ஒருவர். ஆகவே போர்க்காலத்தில் நான் ஸ்ரீலங்கா எனக்கு ஒரு எதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று நான் ஸ்ரீலங்கா என்ற பெருமை, ரைட், அதாவது இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கு உரித்தான அந்த பெருமைக்கு காரணம் வந்து உண்மையிலேயே எங்கள் பிறப்பு வந்து ஒரு மிகவுமே வந்து ஒரு போற்றக்கூடிய ஒரு பிறப்பு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, வாழ்க வளமுடன். நாங்கள் ஸ்ரீலங்கனாக பிறந்தது நாங்கள் செய்த பாக்கியம். அந்த ஸ்ரீலங்கா தாயை வணங்கி கொண்டு நாட்டுப்பற்றை வளர்த்து நாங்கள் ஸ்ரீலங்கராக ஒற்றுமையாக வாழ்வோம். நன்றி.